ஹாய் ஹலோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CRT மாஸ்டர் கிளாஸோட செகண்ட் எபிசோட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட பார்க்கலீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான பேசிக்ஸ் எல்லாமே அந்த எபிசோடில் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் அந்த எபிசோட செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை சேனலில் போனாலும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான என்ட்ரி மாடல் எது, அதே மாதிரி ஏன் என்ட்ரி மாடலை பற்றி இப்போயே பேச போகிறோம், லோயர் டைம் ஃப்ரேம் பற்றி இப்போயே பேச போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோயர் டைம் ஃப்ரேமையும் எப்படி அலைன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட லைக் டார்கெட் வந்து ஒரு 200 வைக்கலாம், பார்க்கலாம் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ CRT சம்மந்தமாக வரப்போகுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, வாட் இஸ் அன் என்ட்ரி மாடல் அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை பற்றி ஏன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ட்ரி மாடல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ட்ரி மாடல் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங்னே சொல்லலாம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு என்ட்ரியை ராங்கான இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களோட SL பெரிய SL வரும். அப்படி இல்லாட்டி உங்களோட RR வந்து மைனஸில் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸுக்கு எல்லாமே இந்த என்ட்ரி தான் காரணம். அதே மாதிரி நம்ம CRTயில் வந்து கேண்டில் ரேஞ்சோட ஹையோ லோவோ மார்க் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறதில்ல, என்ட்ரிக்கு உடனே ஜம்ப் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ICT, CRT, SMC இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ICT கில் ஜோன்ஸ் அந்த மாதிரி நிறைய டைமிங் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டைமிங் யூஸ் பண்ணலாம், எப்படி ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோயர் டைம் ஃப்ரேமையும் அலைன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு CRT ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த ட்ரேட் லாஜிக்கலாக கரெக்டாக, இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி பாயிண்ட்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிற கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா நீங்கள் பண்ணுறது பேர் ட்ரேடிங் கிடையாது, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் கேம்பிளிங் தான். ஸோ இந்த ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த செட்டப்பில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனலைசிங் த சார்ட் அப்புறம் எக்ஸிக்யூட்டிங் த ட்ரேடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான திங்ஸு. அதனால் இந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதனால தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்தால் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணணும், லோயர் டைம் ஃப்ரேமில் என்னென்ன நடந்தால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட்டான என்ட்ரி மாடல். இது வந்து ரொம்ப ஹை ஆர்ஆர் கொடுக்கக்கூடிய என்ட்ரி மாடல். அதனால தான் இது என்னோட ஃபேவரட்டான என்ட்ரி மாடல். அஃப்கோர்ஸ் ஹை மணி கொடுச்சுன்னா எந்த என்ட்ரி மாடலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாடல் 1 என்ட்ரி மாடல் ஏன் என்னோட ஃபேவரட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு ஹை ஆர்ஆர் கொடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி மாடல் இதுதான். அதுக்கப்புறம் மாடல் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் அப்ரோச். இதனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப லோவாக இருக்கும், ரிவார்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாடல் 1 எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டை நீங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கணும். ஒரு FVG-யாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ரிஜெக்ஷன் பிளாக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஹை லோவாக கூட இருக்கலாம். இது வந்து ICT-யோட ஆர்டர் பிளாக் கிடையாது, இது வந்து CRT-யோட வே ஆஃப் யூசிங் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிக்விடிட்டி பர்ச் பண்ண கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் டேக் ஓவர் பண்ணியிருக்கணும். நான் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் தியரி மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்படி டேக் ஓவர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாடல் 1 அப்படிங்கிற என்ட்ரி பாயிண்ட்டே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த டேக் ஓவர் பண்ணுற மூவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் டேக் ஓவர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மல்டிபிள் கேண்டிலையும் டேக் ஓவர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாடல் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். லைக் 3 months 1 month அந்த சார்ட்லையும் ஒர்க் ஆகும், லோயர் டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து மாடல் 1 அப்படின்னு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ என்னோட சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு FVG இல்லை இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீ லெவல்ஸ் எல்லாமே நான் சொன்னல போன வீடியோவில், அந்த கீ லெவலில் ஏதாச்சும் ஒரு லெவல் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கீழே வந்துட்டு இப்படி மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கேண்டிலோட ரேஞ்ச், டார்கெட்டட் ரேஞ்ச் என்னென்னா இந்த ரேஞ்சிலிருந்து, ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளோட ரேஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து கேண்டில் ரேஞ்சோட ஹை, இது வந்து கேண்டில் ரேஞ்சோட லோ. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிரியேட் ஆகும்ல. ஸோ லெட்ஸே இங்கே வந்து ஒரு பெரிய கேண்டில் ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு விக்கோட ஒரு கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்படி. ஸோ இப்படி கிரியேட் ஆகும்போது இந்த கேண்டிலோட விக்கு வந்து இந்த நம்ம கீ பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கோம்ல, இப்படி டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கல. ஸோ இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கிராப் அப்படிங்கிறது. இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ண கேண்டில் நெக்ஸ்ட் வர்ற கேண்டில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படியே அந்த கேண்டில் மறைக்கிற அளவுக்கு பெருசாக க்ளோஸ் ஆயிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி கிராப் பண்ண கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கோம், அதனால கீழே க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மாடல் 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ண கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து மாடல் 1. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன ஆகுனா இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் மாடல் 1 அப்படிங்கிறது. சப்போஸ் லெட்ஸே இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ண கேண்டிலுக்கு ஒரு விக் இருந்திருக்கு, இந்த அளவுக்கு விக் இருந்து
அந்த விக்க வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணல. இந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஆகலையா, லைக் அது ஃபுல்லா இந்த கேண்டில அப்சர்வ் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆகல கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து இது வந்து மாடல் 1 கன்சிடர் ஆகாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்க மாடல் 1ஓட என்ட்ரி பாயிண்ட், என்ட்ரி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பிரைஸ் வந்து இப்படி கீழ வந்துட்டுருக்கு. இதே என்னோட கேண்டில் ரேஞ்சோட லோ இதுதான், ஹை இதுதான்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் இப்படி கிரியேட் ஆகுது. கீழே வர கேண்டில் இந்த அளவுக்கு வந்துட்டு லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு. ரிக்வெஸ்ட்டு மேலேயும் ஒரு விக் சின்ன விக்க இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வர கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு எனக்கு இப்படி ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ இந்த கேண்டிலோட ஹையை எடுத்துட்டு அடுத்து வர கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ஓகே தான். ஆனா இதே சப்போஸ் இந்த கேண்டில் வந்து ஹையை எடுக்காம இப்படி ஒரு வேளை விக்கு மட்டும் வச்சு க்ளோஸ் ஆயிருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்படி இந்த இடத்துல இப்படி எடுக்காம இந்த விக்கு மட்டும் பெருசா இந்த அளவுக்கு வச்சிருக்குன்னு வைங்களேன். இத வந்து நம்ம மாடல் ஒண்ணும் கன்சிடர் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கேண்டிலோட பாடி எப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டில்ல ஃபுல்லா ஹைய எடுக்குதோ அப்போ மட்டும் தான் மாடல் ஒண்ண கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு பாடி வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் எத மாடல் 1 மார்க் பண்ணணும்? நம்மளுக்கு லிக்விடிட்டி எடுத்த கேண்டிலோட ஹை எதோ அதத்தான் நம்ம வந்து மாடல் 1ன்னு மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மாடல் 1ன்னு மார்க் பண்ணிட்டு பிரைஸ் இங்க வந்து திரும்ப எப்போ வருதோ அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துப்பேன். இப்படி ட்ரேட் எடுத்துட்டு கேண்டில் ரேஞ்சோட ஹையை வந்து நான் டார்கெட்டா வச்சுப்பேன். ஸோ இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நான் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறேன், சாரி லாங் பொசிஷன் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இங்க வந்து என்னோட என்ட்ரி இருக்கும். என்னோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு கீழயே இந்த கீ பாயிண்ட்டுக்கு கீழயே வச்சுப்பேன். ஏன்னா இந்த கீ பாயிண்ட்ட பிரேக் பண்ணா அப்புறம் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் தெரியணும். உங்க எஸ்எல் எப்பவுமே மார்க் பண்றது எப்பவுமே ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும். நீங்க ஏன் அங்க எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது வரைக்கும் இருக்கும். கேண்டில் ரேஞ்சோட ஹையை நான் டார்கெட் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க பார்ஷியல் புக் பண்ணிட்டு கூட நீங்க வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி பாயிண்ட் வரைக்கும் நீங்க ரன் ஆகறக்கு விடுறதுனா கூட விடலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேமை எப்படி மார்க் பண்ணி, எப்படி இந்த கேண்டில் ரேஞ்சோட ஹை, லோவெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்டி மாடல் 1க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ இதில எந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்க, எந்த லோயர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமும், லோயர் டைம் ஃப்ரேமும் அலைன் ஆகலைன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. நெறைய டைம் எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்க ஒரு வேள மந்த்லி சார்ட் எடுத்தீங்கன்னா, மந்த்லி சிஆர்டி கேண்டில மார்க் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லோயர் டைம் ஃப்ரேம் டெய்லியா இருக்கணும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு வீக்லி சிஆர்டி கேண்டில் எடுக்கிறீங்கன்னா, உங்களோட லோயர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர். டெய்லி சிஆர்டிக்கு 1 ஹவர், 4 ஹவர் சிஆர்டிக்கு 15 மினிட்ஸ், 1 ஹவர் சிஆர்டி கேண்டிலுக்கு 5 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அலைன்மென்ட் எல்லாமே ஒன்லி ஃபார் சிஆர்டி மாடல் 1க்கு மட்டும் தான். மத்த என்ட்ரி செட்டப்க்கு எல்லாமே வேற வேற அலைன்மென்ட் இருக்கு. நான் இத வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஒவ்வொண்ணா அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு மந்த்லி கேண்டில் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 1 ஹவர் கேண்டிலோட ரேஞ்ச் எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் கேண்டிலோட ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர் கேண்டில் இந்த மாரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இதோட விக் இது வரைக்கும் இருக்கு. பாடி வந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ பேசிக்கா எனக்கு புடிச்ச செட்டப் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் சிஆர்டி செட்டப் தான். ஏன்னா இது வந்து நம்ம சார்ட்ல அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு செட்டப் ஆச்சும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால இந்த 1 ஹவர் சிஆர்டி மெத்தட் ரொம்பவே நான் ட்ரஸ்ட் பண்ற, யூஸ் பண்ற செட்டப் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எந்த கேண்டில டார்கெட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 ஏஎம் கேண்டில், அதுக்கப்புறம் 2 ஏஎம் கேண்டில் எல்லாமே ஈஸ்டர்ன் டைம், நியூயார்க் டைம். உங்க சார்ட்ல நியூயார்க் டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 8 ஏஎம் கேண்டில், அதுக்கப்புறம் 2 ஏஎம் கேண்டில் இந்த 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் இந்த 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஏஎம்க்கு லண்டன் செஷன் ஓப்பன் ஆகும். 8 ஏஎம்க்கு நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும். அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். அதே மாரி அதிகமான மூவும் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 ஏஎம் அப்புறம் 8 ஏஎம் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு 8 ஏஎம் கேண்டில்னு வச்சுக்கலாம். இந்த 8 ஏஎம்மோட ஒரு ஹைய வந்து நான் மார்க் பண்றேன். ஸோ இந்த இடத்துல இப்படி ஹைய மார்க் பண்ணிட்டு, இத வந்து நான் சிஆர்டி ஹை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கேண்டில் ரேஞ்ச் ஹை அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன். அதே மாரி இந்த இடத்துல இந்த லோவையும் மார்க் பண்றேன். இப்படி லோவ மார்க் பண்ணிட்டு, கேண்டில் ரேஞ்ச் லோ அப்படின்னு சொல்லி மார்க் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 ஹவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏதாச்சும் கீ பாயிண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த இடத்துல ஏதாச்சும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இல்ல ஆர்டர் பிளாக் இருக்கா? இல்லாட்டி கீழ ஏதாச்சும் ஒரு ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்து, அந்த 1 ஹவர் சார்ட்லயே நீங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க வந்து லோயர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி 1 ஹவர்ல மார்க் பண்ணிட்டு, 1 ஹவரோட லோயர் டைம் ஃப்ரேம் எது? நம்ம வந்து 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னோமா? ஸோ இந்த 1 ஹவரோட கீழலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்றோம். 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பிரைஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கீ லெவல எடுக்கறக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுடைய டெய்லி பையர்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா, நம்ம ஹைல இருக்க கீ லெவல எடுக்கறக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஹைல இருக்க கீ லெவல் எடுத்ததுக்கப்புறம், நீங்க வந்து மாடல் 1 ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் சே இந்த இடத்துல இந்த கேண்டில்ல வந்து இந்த கீ லெவல எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி இப்படி மேல வந்திருக்கு. எடுத்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிருச்சு.
அடுத்து வர்ற கேண்டில் ஆப்போசிட் சைடில் இப்படி கீழே மூவ் ஆகுது. கீழே மூவ் ஆகி இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணி இப்படி மூவ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த அளவுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மாடல் 1 எந்த இடத்துல மார்க் பண்ணுவீங்க? இந்த லிக்விடிட்டி கீ பாயிண்ட்டை எடுத்த கேண்டிலோட லோ ஏதோ அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு மாடல் 1ஓட பாயிண்ட்டு. அடுத்து ப்ரைஸ் எப்போ இங்கிருந்து இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே இந்த மாடல் 1க்கு வருதோ அப்போ தான் நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன். இப்போ வந்து என்னோட டார்கெட் வந்து நான் கேண்டில் ரேஞ்சோட லோவாக வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த 5% இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் லோலேருந்து ரேஞ்ச் ஹை வரைக்கும் மார்க் பண்ணிங்கன்னா இந்த 5% இருக்குல்ல, இந்த லெவல்லையும் கூட நீங்கள் வந்து பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஓகேவா? அதுவும் உங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களோட 1 ஹவரோட கேண்டில் சிஆர்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் மாடல் 1 யூஸ் பண்ணி. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க எல்லா கேண்டிலையும் வந்து நம்ம போய் மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து எது வேலிடான கேண்டில் எது இன்வேலிடான கேண்டில்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வர வேலிடான கேண்டில்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இன்வேலிடான கேண்டில்ஸ் எல்லாமே நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அதை வந்து மார்க் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் 2ல வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஏன் என்ட்ரி மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான என்ட்ரி மாடல் எது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம் எப்படி கோரிலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்தெந்த கேண்டில்லாம் வேலிட் எது இதெல்லாம் இன்வேலிட், அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்தால் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் டீப்பான ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட் எல்லாமே சொல்கிறேன். இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே பேசிக் தான். நம்ம பேசிக்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். எடுத்தே அட்வான்ஸ் லெவலுக்கு போனோன்னா யாருக்குமே எதுவுமே புரியாது. அதனால தான் நான் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஒரு டெமோ அக்கௌண்ட்லையும் கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துட்டு நாஸ்டாக்ல அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும், என்னோட சிஆர்டி மென்டர்ஷிப் இல்லை கோல்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து எனக்கு டேரெக்டாக மென்டர்ஷிப் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேரெக்டாக 1-to-1 மென்டர்ஷிப் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் டேரெக்டாக. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ்.